வந்து நான் க்ரீன் சட்னி ட்ரை பண்ணியிருந்தேன். இது வந்து பச்சை சட்னி, நம்ம வந்து வணக்கவே வேண்டாம். நான் ஹோட்டலில் சாப்பிட்டேன் இந்த கொத்தமல்லி சட்னி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி நம்மளும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இது நானாக யோசித்து நானாகவே பண்ணேன். ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி ஒரு மிக்ஸி ஜாரில், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினா, இஞ்சி, பூண்டு, தேங்காய், புளி, பச்சை மிளகா போட நான் மறந்துட்டேன். அது கூட கொஞ்சமாக பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு. பச்சை மிளகா போட மறந்ததுனால நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா போட்டதுனால நைஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த சட்னி வந்து கண்டிப்பாக குறைன்னு தான் இருக்கணும். அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காயும் வந்து நம்ம திருவி போட்டிருந்தா தான் அது நல்லாயிருக்கும். நான் வந்து சரி 2 சில் தேங்காய் தானே நம்ம போட போகிறோம் பீஸில் அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்தியில் கட் பண்ணியிருந்தேன். எப்பயுமே நான் தேங்காய் திருவ தான் எனக்கு பிடிக்கும். இப்போ சரின்னு கொஞ்சமாக தானே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேங்காய் சில்லாக போட்டிருந்தேன். அது கொஞ்சம் கொஞ்சம் அரைப்படாமல் இருந்ததுனால மறுபடியும் இன்னொரு டைம் போடுற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இது திரியாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நான் தோசைக்கல்ல தான் தாளிப்பேன் எப்பயுமே. சட்னி கடுகு, உளுந்து, சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சாச்சு. தாளித்ததுக்கப்புறம் அந்த கல்லை வந்து எண்ணெய் ஊற்றாமல் ஒரு தோசை அந்த தாளிச்ச எண்ணெயோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.